Hi guys, welcome back. This is Pumika. அண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இப்போல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வருது. பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். அது எப்படி பண்ணேன், என்ன பண்ணேன்னு சொல்ல போகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்று ராத்திரி கேஸ் க்ளீன் பண்ணலை. ஸோ அதனால் எழுந்த உடனே கேஸை க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டெல்லாம் மாட்டிட்டு கோலமும் போட்டு முடிச்சிட்டேன். கேஸ் க்ளீன் பண்ணாதான்ப்பா நிம்மதியே அப்படி தான் இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் பண்ணலான்னு தான் இருந்தேன். நேற்று ராத்திரியே மாவெல்லாம் ஆட்டி ரெடியாக வச்சுட்டேன். ஆனால் இட்லி துணி மட்டும் வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அண்ட் தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். அதை க்ளீனாக கட் பண்ணி அலசி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரெல்லாம் எடுத்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தேங்காவையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் 10 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு ஃபுல் தேங்காய்க்கு 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். வீடியோ பண்ணிக்கிட்டே பச்சை மிளகா போட்டதுனால எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டேன். அரைச்சி முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தா சரியான காரமாக இருந்தது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான குவான்டிட்டி அளவுக்கு உப்பு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு ஆட்ட ஆரம்பித்தாச்சு. நல்லா ஒரு மெய்யல் பதத்துக்கு வர வரைக்கும் ஆட்டி எடுத்துட்டேன். சட்னியும் ஒரு நல்ல டெக்ஸ்டருக்கு வந்த உடனே அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அண்ட் சாப்பிட்டு பார்த்தா சரியான காரமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி குண்டாவில் ஊற்றி வைக்கிறதுக்காக தான் எடுத்திருந்தேன். கட் பண்ண துணியை எடுத்து மாற்றிட்டு அதில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மாவு நல்லா திக்னஸாக இருந்தது. தண்ணியே ஆட் பண்ணிக்கல. ராத்திரி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட உடனே தட்டில் மாவை ஊற்றி வச்சுட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு க்ளீனாக மூடி வச்சுட்டேன். ஆல்ரெடி சட்னி அரைச்சி வச்சதுனால இன்னும் தாளிக்கல. அதனால் கேஸில் தாளிப்பு கரண்டி வச்சு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறம் 2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வந்துட்டப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா இதாகி வந்துட்டப்புறம் அதை எடுத்து சட்னியில் மிக்ஸ் பண்ணிட்டேன். சட்னியில் மிக்ஸ் பண்ண உடனே சட்னியும் நல்ல ஒரு ஃப்ளேவரஸமான டேஸ்ட்டில் வந்திருந்தது. இட்லி ஒரு பக்கம் வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்தம்போது இட்லியும் நல்ல ஒரு பதத்துக்கு வெந்து வந்திருந்தது. இட்லி தட்டில் இருக்க இட்லியை கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டேன். அண்ட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா எம்மையாக இருந்தது. இட்லி நல்லா மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சாஃப்டாக வந்திருந்தது. அக்கா பையனுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டான். அவனுக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது இட்லியும் சட்னியும். அண்ட் ஐ ஹோப் யூ லவ்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டே டியூன் டு வாட்ச் த அப்கமிங் வீடியோ.